السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். Alhamdulillah. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. صدق الله. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜித்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன். அதேபோல் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், கிளையார்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இறை நேசர்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹுவின் இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா நேரங்களிலும் எங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், பாதுகாப்பவன், ஒரு தினம் எங்களை மௌத்தாக்க கூடியவனாகிய அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு, தக்வா செய்து வாழுமாறு
அல்லாஹுவை அஞ்சி வாழுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லதுவை கட்டளையை ஞாபகம் செய்து கொள்கிறேன். எந்த மனிதர் தக்வாவுடன் வாழ்ந்து அதே நிலைமையில் மரணமடைகிறாரோ இவ்வுலகத்தில் அல்லாஹ் சந்தோஷமான குதூகலமான வாழ்க்கையை முடிவு செய்கிறான். மரணத்துக்கு பின்பு குதூகலம் நிறைந்த நிலைமைகளை அல்லாஹ் அவனுக்கு ஏற்பாடு செய்கிறான். சந்தோஷங்கள் ஆனந்தங்கள் நிறைந்த சுவனலோகத்துக்கு தகுதியான மனிதராக அல்லாஹ் அவனை ஆக்குகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் உண்மையான முத்தகிங்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. மேலான கண்ணியமான சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய வருகையை பற்றி, மனிதனை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்த விடயங்களை குர்ஆனில் ஞாபகம் செய்கிறான். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத், நாம் இந்த மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறோம், ஒரு சொற்ப காலத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். எதற்காக? லியபுலுவக்கும், இந்த மனிதனை சோதிப்பதற்காக. குர்ஆனில் அல்லாஹ் எப்பொழுதெல்லாம் நான் மனிதனை படைத்தேன், நான் மனிதனை இந்த உலகத்துக்கு அனுப்பினேன் என்று சொல்லும் பொழுது காரணத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், விளங்கப்படுத்துகிறான். மனிதனை சோதிப்பதற்காக நான் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறேன். ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் மிக நல்ல அழகான அமல்களை செய்கிறார்கள், அல்லாஹுவுக்கு மிகவும் பொருத்தமானவர்களாக யார் வாழுகிறார்கள் என்கிறதை பார்ப்பதற்காக, சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பியிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு நிலைமைகளும் மனிதனுக்கு சோதனையாக அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். ஃபஅம்மல் இன்சான், இந்த மனிதன் இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமா, ஒரு மனிதனை சோதிக்க நாடினால் அல்லாஹ் அந்த மனிதனை சோதிப்பதற்காக நாடுகிறான். ஃபஅக்ரமஹு வ நஅமா, அவனுக்கு அல்லாஹ் துனியாவுடைய எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கிறான். நல்ல கண்ணியங்களை, கௌரவங்களை அல்லாஹ் அவனுக்கு நசீபாக்குகிறான். ஆனால் அந்த மனிதன் சொல்லுகிறான், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், ஏண்ட அல்லாஹ் என்னுடைய இரக்கம் உள்ளவன், என்னை சங்கைப்படுத்துகிறான், என்னை கண்ணியப்படுத்துகிறான் என்று மனிதன் நினைக்குகிறான். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் அந்த மனிதனை சோதிக்கும் பொழுதுதான் செல்வத்தை கொடுக்கிறேன், நான் அந்த மனிதனை சோதிக்கும் பொழுதுதான் அந்தஸ்துகளை கொடுக்கிறேன், நான் அந்த மனிதனை சோதிக்கும் பொழுதுதான் அவனுக்கு பெரும் பெரும் பாக்கியங்களை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த மனிதனை அல்லாஹ் இன்னும் ஒரு விதத்தில் சோதிக்கிறான். வாழ்க்கையில் நெருக்கடியை உண்டாக்குறான், கஷ்டத்தை உண்டாக்குறான், பிரச்சனைகளை உண்டாக்குறான், எத்தனையோ வகையான சோதனைகளை அல்லாஹ் உண்டாக்குறான். அந்த மனிதன் சோதனை என்கிறதை புரிந்து கொள்ளாமல் அவன் எவ்வாறு பேசுகிறான், என்னுடைய ரப்பு என்னுடைய இரக்கம் இல்லை, என்னுடைய ரப்பு என்ன கேவலப்படுத்துகிறான், என்னுடைய ரப்பு என்ன கஷ்டப்படுத்துகிறான் என்று மனிதன் பேசிக்கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, உலகம் ஒரு சோதனை என்கிறதை நானும் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை உலகத்துக்கு அனுப்பினவன் அல்லாஹ், என்னை வாழ வைப்பவன் அல்லாஹ், என்னை மரணிக்க செய்பவன் அல்லாஹ். உலகத்தில் அல்லாஹ் சொற்ப வாழ்க்கையை ஏற்பாடு செய்திருக்கிறான். எதற்காக? லியபுலுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக. கண்ணியமானவர்களே, சோதனையுடைய பொருள்களை நாம் பார்க்கும் பொழுது எந்தெந்த விதத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிக்கிறான், எல்லாமே உலகத்தில் சோதனையாகத்தான் தோன்றி இருக்குகிறது. செல்வம் ஒரு சோதனை, ஏழ்மை ஒரு சோதனை, அந்தஸ்து ஒரு சோதனை. கண்ணியமானவர்களே, உலகத்தில் எதை எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு மனிதனுக்கு சோதனையாகத்தான் இருக்குகிறது. கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது, பத்ருடைய மைதானம் சஹாபாக்களுக்கு ஒரு சோதனை, உஹதுடைய மைதானம் சஹாபாக்களுக்கு ஒரு சோதனை, தபூக்குடைய மைதானம் சஹாபாக்களுக்கு ஒரு சோதனை. அல்லாஹ் ஒவ்வொருவரையும் சோதித்து பார்க்குகிறான். இவர்கள் வெற்றி பெறுகிறார்களா, தோல்வி அடைகிறார்களா? கண்ணியமான சகோதரர்களே, இப்படியாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே மனிதனுக்கு சோதனையாகவே தான் இருக்குகிறது. அல்லாஹ் ஒவ்வொரு நிலைமையில் மனிதனை சோதித்துக் கொண்டு இருக்குகிறான். இப்பொழுது நாம் குறிப்பாக ஒரு சில விடயங்களை பார்ப்போம்.
அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னும் ஒரு ஆயத்துல وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அல்லாஹ் சொல்லுகிறான் நாங்க மனிதர்களை ஒவ்வொரு விதமாக சோதிக்கிறோம். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ பயத்தை கொண்டு சோதிப்போம், வறுமையை கொண்டு சோதிப்போம், பசியை கொண்டு சோதிப்போம், காசி பணத்துல குறைவு உண்டாகிறது கொண்டு சோதிப்போம். இப்படியாக அல்லாஹ் தெளிவாக ஒவ்வொன்றையும் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, இந்த எல்லா சோதனைகளோடவும் ஒரு பெரிய சோதனை 2 இருக்குகிறது. பெரிய சோதனைகள் 2 இருக்குகிறது. அது நம் அனைவர்களுக்கும் பெரும் சோதனையாகவே தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகளை விளங்கிக் கொள்வது கஷ்டமாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, 2 சோதனை என்னன்னு சொன்னா, ஒன்று நஃப்சுடைய சோதனை, 2வது ஷைத்தானுடைய சோதனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2ஐயும் எங்களுக்கு மிகவும் கிட்டுமையாக வைத்திருக்கிறான். இந்த நஃப்சும் இந்த ஷைத்தானும், இந்த 2ம் எங்களோடு பிணைந்து சேர்ந்து இருக்கக்கூடியவைகளாக இருக்குகிறது. கண்ணியமானவர்களே, நாம் நஃப்சுடைய கெடுதியை விளங்க வேண்டும், ஷைத்தானுடைய கெடுதிகளை விளங்க வேண்டும். இது எங்களை எவ்வாறு ஏமாத்துகிறது என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சோதிக்கிறான், இவன் என்னின் பக்கம் வருகிறானா அல்லது ஷைத்தானின் பக்கம் போய்விடுகிறானா, இவன் மலக்கானியத்தின் பக்கம் வருகிறானா அல்லது ஷைத்தானியத்தின் பக்கம் போய்விடுகிறானா, இவன் நஃப்சானியத்தின் பக்கம் செயல்படுகிறானா அல்லது அல்லாஹ் என்கிற அந்த கட்சியின் பக்கமாக அவன் செயல்படுகிறானா என்கிறதை அல்லாஹ் நோட்டமிட்டுக் கொண்டே இருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பிரிவுகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், உலகத்தில் 2 பிரிவு இருக்குகிறது. 2 பிரிவு இருக்குகிறது. ஒன்று ஹிஸ்புல்லா, அல்லாஹுடைய பிரிவு, அல்லாஹுவை சார்ந்தவர்கள், அல்லாஹுடைய கூட்டம். அடுத்ததாக ஹிஸ்பு ஷைத்தான், ஷைத்தானுடைய கூட்டம். கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் இந்த நிறைய ரகசியங்களை எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கிறான். பொதுவாக இந்த ஷைத்தானும் நஃப்சும் 2ம் ஒன்றரை கலந்திருக்குகிறது, சேர்ந்திருக்குகிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஷைத்தானும் நஃப்சும் சேர்ந்து போட்டி போடுகிறது ஒரு மனிதனை நாசப்படுத்துவதற்காக, ஒரு மனிதனை வீணாக்குவதற்காக, ஒரு மனிதனை நரகத்தில் தள்ளுவதற்காக. இந்த 2டைய சோதனையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்க வேண்டும். விளங்கி இவைகளிலிருந்து எங்களை எவ்வாறு தற்காத்துக் கொள்வது, எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது, இவைகளுடைய மாயாஜால வலைகளுக்கு நாம் எவ்வாறு மாட்டிக்கொள்ளாமல், சிக்கிக்கொள்ளாமல் தப்பிக்கொள்வது என்கிறதையும் மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த ஷைத்தானுடைய இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது சில மக்கள் இருக்கிறாங்க, லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹுவையும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையையும் நம்பினவர்கள். இவர்கள் அல்லாஹ் ரசூல் என்று சொல்லும் பொழுது தனது உயிரை அர்ப்பணிப்பதற்கு தயாராகி விடுவார்கள். அல்லாஹ் ரசூலுக்கு யாராவது மாற்றமாக பேசினால், தீனுக்கு மாற்றமாக ஒரு ஓசையை எழுப்பினால், தீனுக்கு மாற்றமாக யாராவது செயல்படுவதை கண்டால் இவர்களுக்கு பொறுத்துக் கொள்ள முடியாது. இவர்கள் கோபிக்கிறார்கள், இவர்கள் வேதனைப்படுகிறார்கள், இவர்கள் அந்த சமூகத்தை வெறுத்து விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வலோ கானு ஆபாஹும் அவ் அப்னாஹும் அவ் அஷீரத்தஹும், அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் ரசூலுக்கு வெறுப்பாக நடக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய தந்தைமார்களாக இருந்தாலும் சரியே, குழந்தைகளாக இருந்தாலும் சரியே, இவர்களுடைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரியே, இந்த மக்கள் அல்லாஹ் ரசூலுக்கென்றே வாழுகிறார்கள், அல்லாஹுக்காகவே தன்னை அர்ப்பணம் செய்கிறார்கள், அல்லாஹுக்கு மாற்றம் செய்யவே மாட்டார்கள்.